Dear students, in this class we are going to discuss about this, that, these, those. This, இது, that, அது, these, இவைகள், those, அவைகள். Okay? Now we are going to see where we are using this. This is used for a person, place or thing that near us. This எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ஒரு பர்சன் இல்லை ஒரு பிளேஸை குறிக்கிறதுக்கு, ஒரு திங் பொருளை குறிக்கிறதுக்கு. அது எங்கன்னா நியர் அஸ், நமக்கு பக்கத்திலே இருக்கும்போது திஸ் தான் யூஸ் பண்ணுவோம், யூஸ் பண்ணணும். ஓகேவா? நம்ம பக்கத்துலேயே இருந்தால் என்ன யூஸ் பண்ணணும்? திஸ் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் தட். That is used for a person, place or thing that is far from us. That எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா சேம் பர்சன் தான், place or thing எப்போ எங்கன்னா that is far from us. ஃபார்னா தூரம். ஸோ நம்ம கம்பேர் பண்ணும்போது அது தூரத்தில் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணோம்? நம்ம that யூஸ் பண்ணோம். ஓகே? ஸோ we have some examples பார்க்கலாமா? This is the price I got. This, இந்த ப்ரைஸ் தான் நான் வாங்கினேன் சொல்லுவாங்களே, இந்த ப்ரைஸ் தான். அப்போது இந்த ப்ரைஸ் தான்னா உன் கையில் இருக்கும், உன் பக்கத்துலேயே இருக்குது, உங்ககிட்ட தான் இருக்குது. அப்போது திஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு that is his own. அது அவனுக்கு சொந்தமானது, அது அவனுடையது. அப்போது உங்ககிட்ட இல்லை இல்லையா, வேறு இடத்துல இருக்குது. அதனால் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறதால தட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஐ லைக் திஸ் பிக்சர். எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு. பிக்சர்னால் படம், ஏதோ ஒரு படம்னு வையேன். ஐ லைக் திஸ் பிக்சர், எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு. இந்த படம் அப்படின்னா அது உன்கிட்ட இருக்குது, உன்னுடைய பக்கத்திலே இருக்குது. அதனால் திஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் we are going to see these, where we use. These is used for many persons, places or things that are near us. These எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா many persons, நிறைய ஆட்கள், பர்சன்ஸ் இருப்பாங்க. பிளேசஸ், நிறைய இடத்த சொல்கிறது, நிறைய திங்ஸ். அது எங்கே? நம்ம பக்கத்திலே இருக்கும்போது தீஸ் யூஸ் பண்ணுறோம். நியர்னால் பக்கத்துலேயே, நம்ம பக்கத்தில் இருக்கும்போது என்ன யூஸ் பண்ணுறோம்? தீஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே? நெக்ஸ்ட் we see those. Those is used for many persons, places or things that are far from us. Those எங்கே யூஸ் பண்ணுறோம்? நிறைய பர்சன்ஸ், பிளேசஸ் அண்ட் திங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா, நிறைய இடத்த குறிச்சதுன்னா அது எங்கே? நமக்கு தூரமாக இருக்கும்போது, எங்கே நமக்கு தூரமாக இருக்கும்போது யூஸ் பண்ணுறது தான் தோஸ். ஓகே? Now we have some examples. These are the oranges I bought. These, அது பக்கத்திலே இருக்கு இல்லையா. These, இவைகள் தான் நான் வாங்கின ஆரஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட்டு தோஸ் ஹவுசஸ் லுக் இம்போசிங். தோஸ்னால் தூரத்தில். ஓகே? கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறது. அந்த வீடு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு அப்படியே வரிசையில் அழகாக சூப்பராக இருக்குது. அப்போது அதுவும் பக்கத்தில் இல்லை, தூரத்தில் இருக்குது. ஓகே? நெக்ஸ்ட்டு தீஸ் ஆர் மை ஷூஸ். இவைகள் எல்லாமே என்னுடைய ஷூஸ் தான். இவைகள், அது உன் பக்கத்திலே இருக்குது. ஸோ பக்கத்திலே இருக்கும்போது என்ன யூஸ் பண்ணுறோம்? தீஸ். ஓகே? ப்ளூரல், நிறைய. தூரத்தில் இருந்தால் தோஸ், ப்ளூரல், அதுவும் அதிகம்தான். ஓகே? அப்போது எங்கெங்கே திஸ் யூஸ் பண்ணணும், தட் யூஸ் பண்ணணும், எங்கே தீஸ் யூஸ் பண்ணணும், எங்கே தோஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்த்துருக்கோம். ஓகே? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.